தாவேகா அவர் தான் போட்டின்னு சொல்றாருங்க. திமுக கூட்டணிக்கு தாவேகா விஜய் தான் போட்டின்னு சொல்றாரு. அது எந்த கணக்கு அப்படிங்கிறது ஆதவர்ஜுனுக்கு தான் தெரியும். எப்படிங்க ஒரு எல்லாரும் கருத்து கணிப்பு சொல்றீங்க, 10% 15% வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு 40%-இருந்து 50% ஓட்டு வேணும். அப்படியே 4 முனை போட்டினாலும் 35%-இருந்து 40% ஓட்டு வேணும். 10% ஓட்டு வச்சிருக்கிறவரு எப்படி திமுகவுக்கு போட்டியா இருக்க முடியும்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது, அவர் ஓபன் டாக்குமெண்ட் விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, என் கூட வரவங்களுக்கெல்லாம் ஆட்சியில பங்கு தர்றேன்னு. ஒரு பக்கம் திமுக இருக்க கட்சிகள்லாம் ஆட்சியில பங்கு வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. அவர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட யாரும் போகலையே. அது ஒரு இயல்பா அரசியல்வாதிகள் தலைவர்கள்லாம் சிந்திப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு கூட்டணி 30% நிரந்தரமா வச்சிருக்கு, இன்னொரு கூட்டணி 25% நிரந்தரமா வச்சிருக்கு. அவங்க 2 பேரும் போவாங்களா? 10% இருக்கிற 5% இருக்கிறவங்க போவாங்களா? அப்ப நீ கற்பனையில கோட்டை கட்டலாம். இந்த தேர்தல் களம் பல பேருக்கு பல விஷயங்களை புரிய வைக்கும். அதுல சகோதரர் விஜய்க்கும் அது புரிய வைக்கும். அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாடு தலைப்புணியார் என்ற பேர்ல ஐபேக் வச்சு எல்லா இடத்துல திமுக பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க. உங்களை டப்பா இன்ஜின் கிண்டல் பண்றாங்க. அண்ணாமலை கூட சொல்லிருக்காரு, அது ரயில் இன்ஜின், டிரைவர் இல்லாத இன்ஜின் சொல்றாரு. திராவிட மாடல் ஆட்சி எந்த இன்ஜின்? அவங்க செயல்பாடு எப்படி இருக்கு? வருவாங்களா? நீங்க அவங்களை எதிர்த்து வெற்றி பெறுவீங்களா? உங்க செயல்பாடு நிச்சயமா வரமாட்டாங்க. டெய்லி பத்திரிகை திறந்தா 4 இடத்துல கொலை கொள்ளை, டெய்லி கஞ்சா கடத்தல். பள்ளிக்கூடத்து மாணவன் 16வது மாணவன் எம்கேபி நகர் வியாசர்பாடியில பையில கஞ்சா பட்டணத்தோட போறான். ஸ்கூல்ல மாணவர்கள் வெட்டிக்கிறான். பள்ளியில படிக்கிற மாணவிகள் மது விருது வச்சு பீர் பாட்டிலோட போஸ் கொடுக்கறாங்க. கொலை பண்றவனுக்கு பயமே இல்லை நாட்டில். ஒரு முக்கிய தேசிய கட்சியுடைய தலைவர் இங்க கொலை செய்யப்படுறாரு, அதை கண்டுபிடிக்கணும், ஆம்ஸ்டாங் கொலைக்கு கண்டுபிடிக்கணும்னு சிபிஐ விசாரணை வந்தா வேண்டான்னு சுப்ரீம் கோர்ட் போறீங்க. 18,200 கொலைகள் வந்திருக்கு இந்த 5 ஆண்டுகள்ல. கேட்டா அவன் கொலை பண்ணிக்கிறான், நாங்க என்ன பண்றீங்க? அப்புறம் எதுக்கு போலீஸ் சட்டம் ஒழுங்கு? யாருக்குமே பயம் இல்ல. 67 பேர் கள்ளச்சாராயத்தில் சாகுறான், 10 லட்சம் கொடுக்குறீங்க. 67 பேர் கள்ளச்சாராயத்தில் குடிப்பதும் விற்பதும் எங்க இருந்து சரக்கு வருவதுன்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க. அதே நேரத்தில் கொரோனா 11 டாக்டர்கள் இறந்துட்டாங்க. 11 டாக்டர்கள் கொரோனாவில் நமக்கு சிகிச்சை அளித்து வீட்டுக்கே போக முடியாம ஜெயில் வாழ்க்கை மாதிரி வந்து உயிரிழந்திருக்காங்க. 1 பைசா நிவாரணம் கொடுக்கலங்க முதலமைச்சர் ஸ்டாலின், 1 பைசா கொடுக்கல. நீங்க வெளியில கொண்டு போங்க செய்தியா. ஆனா அந்த 11 குடும்பங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தலா 50 லட்சம் ரூபாய். இதை எங்கேயாவது சொல்றாங்களா? நீங்க இந்த மருத்துவருக்கு போராட்டம் பண்ண கூப்பிட்டு கேளுங்க. பெருமாளை 50 லட்சம் ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கு. நீ கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்கிற. ஆனா நம்ம மாநில மக்களுக்கு, தமிழர்களை உயிரை காக்க போராடிய டாக்டர்கள் இறந்ததுக்கு 1 பைசா கொடுக்கலங்க. அவர் டாக்டர் விவேகானந்தர் இறந்தவருடைய மனைவிக்கு எந்த ஆதரவு இல்ல. 2 பிள்ளைகளோட கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கலாம் கிடையாது. டெட் பாடியை வச்சு 10 பேர் போராட்டம் பண்ணா ஒரு அரசு வேலைக்கு சர்டிபிகேட் போய் கொடுக்கிறோம். இதுதானே தமிழக அரசு சொன்ன எந்த வாக்குறுதி இல்ல. அத்தனை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த அரசை எப்ப ஆட்சியை விட்டு அனுப்புவோம்னு திட்டமிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. இவர் என்னதான் வெல்வோம் கொள்வோம் செல்வோம்னாலும் எதுவுமே நடக்காதுங்க. அவங்க அப்படி போக்கஸ் அரசியல், டிராமா அரசியல் தாங்க பண்ண முடியும். மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கவே முடியாது. எத்தனை ஆயிரத்தை நீங்க கள்ளப்படத்தெல்லாம் கொண்டு வந்து நோட்டுக்கு கொடுத்தாலும் மக்கள் இவர்களுக்கு வேட்டு வைப்பார்கள். இது உறுதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.